அமெரிக்க அதிபர் தேர்தல் 2016 வெல்லப்போவது யார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். ரொம்பவே பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. இன்னும் சில தினங்களில் தேர்தல் நடக்க இருக்கு. அந்த தேர்தல் முடிவில் யார் அமெரிக்க அதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. மிகப்பெரிய ஆளுமை, உலகில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த அதிபர் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிற கேள்வி நிறைய எழுந்திருக்கு. நேற்றைய தினம் ஒரு செய்தி, டொனால்ட் ட்ரம்ப்போட வளர்ச்சி அப்படிங்கிறது, அவருக்கான கருத்து கணிப்பில் அவருக்கான ஒரு லீடு கிடைக்கிறது. இந்திய பங்கு சந்தைகளில் எதிரொலிக்குது. இந்திய பங்கு சந்தைகளில் கிட்டத்தட்ட 300 புள்ளிகளுக்கு மேலே இறங்குது. இது உலக அளவில் அமெரிக்காவினுடைய தாக்கத்தை காட்டுது. அங்கே யார் அதிபர் அப்படிங்கிறது உலகத்தினுடைய வேறு ஏதோ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையோ அல்லது அரசியலையோ தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எனவே அதை உற்று நோக்க வேண்டியதும் ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவில் நிறைய இந்தியர்கள் இருக்காங்க, தமிழர்கள் நிறைய பேர் அங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட தேர்தல் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு இருக்குது. கலிஃபோர்னியாவிலிருந்து, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான மாகாணமான கலிஃபோர்னியாவிலிருந்து நம்முடைய இளங்கோ அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இளங்கோ, அங்க தற்பொழுது அந்த தேர்தல் பிரச்சார நிலவரங்கள் எப்படி இருக்கு? வணக்கம் தேவேந்திரன். அமெரிக்காவில் இப்போ 58வது அதிபர் தேர்தல் நடைபெற இருக்குது. இப்போ இங்கே முதல் முறையாக ஜனநாயக கட்சி சார்பாக ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்திருக்கிறாங்க. குடியரசுக் கட்சி சார்பாக எல்லாருக்கும் தெரியும், ட்ரம்ப் அவர் போட்டியிடுறாரு. இந்த தேர்தல் இதுவரை வழக்கமாக நடைபெறுகின்ற தேர்தலை விட ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தேர்தலாக மாறி இருக்கு. காரணம் எல்லாருக்கும் தெரியும். 2 தரப்புலையுமே, அதாவது ஜனநாயக கட்சி தரப்புலையும் குடியரசுக் கட்சி தரப்புலையும் 2 வேட்பாளர்களும் சரமாரியா மாறி மாறி ஒருவரை குற்றம் சாட்டுவதும், குறிப்பா அவர்கள் முன்வைக்கின்ற நாம் அதிபராக வந்தால் என்ன செய்வோம் அப்படின்ற அந்த தங்களுடைய கோரிக்கைகள்ல 2 பேரும் வெவ்வேறு திசையில நிக்கிறாங்க. இப்போ இங்க பரப்புரை அப்படின்றது, அதாவது தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பான்மையா இங்க இணையவழி பரப்புரைகள் தான் இங்க நடக்குது. இப்போ நீங்க ஒரு கட்சி, நீங்க ஒரு மாகாணத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இருக்கிற மாகாணத்திலேயே அந்த கட்சியை சார்ந்த, இப்போ குடியரசுக் கட்சின்னா குடியரசுக் கட்சி சார்ந்த, இன்னும் சொல்ல போனா இங்க அமெரிக்கால மொத்தம் 50 மாகாணம் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுல இந்த 50 மாகாணங்கள்ல ரெட் ஸ்டேட், ப்ளூ ஸ்டேட் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது நீல மாகாணங்கள், சிவப்பு மாகாணங்கள். நீல மாகாணங்கள் நம்ம சொல்றது எல்லாமே ஜனநாயக கட்சி ஆதரவு வலுவாக இருக்கிற மாகாணங்கள். சிவப்பு மாகாணங்கள் நம்ம சொல்றது எல்லாமே குடியரசுக் கட்சி வலுவாக இருக்கிற மாகாணங்கள். இப்போ இந்த மாகாணங்கள்ல அந்த குடியரசுக் கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை ஜனநாயக கட்சி சார்ந்தவர்களோ அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களோட தொடர்ச்சியா தொடர்புல இருக்கிறாங்க, இணைய வெளியில இருக்கிறாங்க. அவங்க இதற்காக தனியாக ஜிமெயில் குழுக்கள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இப்போ பரப்புரைகளின் போது இவர்களோட நேரடியா இவங்க மின்னஞ்சல் வழியாவே இந்த பரப்புரை திட்டங்களை பற்றியும் தங்களுடைய வேட்பாளர்கள் என்ன செய்ய இருக்கிறாங்க அப்படின்ற விவரங்களையும் தொடர்ச்சியாக அனுப்புகிறாங்க. இந்த மின்னஞ்சல் மூலமாகவே தங்களோட பரப்புரைக்கு நிதி திரட்டலையும் அவங்க தொடர்ச்சியாக மேற்கொள்கிறாங்க. பரப்புரையை சொல்லணும்னு நினச்சா குறிப்பாக ஊடகங்கள், அதாவது காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், டெலிவிஷன், இன்டர்நெட், இதுதான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பரப்புரையில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இளங்கோ, நம்ம ஊரில் நடக்கிற விவாதம் மாதிரியே இருக்குமா அந்த காட்சி ஊடகங்களில்? நம்ம ஊரில் நம்ம கேள்வி நேரத்துல எல்லாம் நடக்கிற மாதிரியான அதே மாதிரியான விவாதமாக இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும்? இது அது நீண்ட காலமாக ஒரே முறையை தான் அவங்க பின்பற்றுறாங்க. இவங்க குறிப்பாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணுன்னா, நம்ம தேர்தல் பரப்புரைகள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி நிறுவனங்களுக்குள்ள இதை அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் குறிப்பிடுற பல்கலைக்கழகங்கள், இதற்குள்ள மாணவர்கள் மத்தியில் இவங்க வேட்பாளர்கள் உரையாடுற ஒரு முறை இங்கே இருக்கு. தொலைக்காட்சி, இது தேர்தலுக்கு முன்னாடி நீங்க அந்த ஒரு 3 சுற்று நேரடி விவாதம் பார்த்துருப்பீங்க. இந்த நேரடி விவாதங்களுக்கு முன்னாடி இவங்க ஒவ்வொரு மாகாணத்திலையும் பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுக்கிறது, இல்லை அந்த இடத்துல இருக்கிற மக்கள் கூடும்படியான சில இடங்களை, அரங்குகளை தேர்ந்தெடுத்து அங்கே நேரடியாக மக்களோட விவாதம் நடத்துறது அப்படின்றது தொடருது இங்கே. நீங்கள் நீல மாகாணம், சிவப்பு மாகாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா அப்படிங்கிறது ஒரு நீல மாகாணமாக தான் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்குது. அது ஜனநாயக கட்சியோட கோட்டைன்னெல்லாம் சொல்கிறாங்க. இந்த முறை ஜனநாயக கட்சி அங்கே எப்படி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க? அதுக்கு எதிராக குடியரசுக் கட்சி என்ன மாதிரியான பிரச்சார வியூகங்களை மேற்கொண்டிருக்காங்க? அதாவது நீங்கள் இந்த குறிப்பான இந்த 58வது தேர்தல் தொடங்குவதற்கு முன்பே நம்ம எல்லாரும் பார்த்தோம். ட்ரம்ப் கூறிய சில கருத்துக்கள் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஊடகங்களும் ட்ரம்ப் சொன்ன அந்த கருத்துக்களை பரவலாகவே கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. குறிப்பாக அந்த குடியேறிகளை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன கருத்துக்கள்.
இப்போ நான் இருக்கிற கலிஃபோர்னியா மாகாணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கலிஃபோர்னியா மாகாணம் அமெரிக்காவிலேயே வந்து எம் 2வது பெரிய மாகாணம்னு நினைக்கிறேன். அது அலாஸ்கா, டெக்சாஸ், கலிஃபோர்னியான்னு நினைக்கிறேன். ஆனா மக்கள் தொகை அளவுல வந்து கலிஃபோர்னியா தான் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாகாணம். இந்த மாகாணத்தில பெரும்பான்மையா இது எல்லைப் பகுதியா இருக்கிறதுனாலயும், இது அமெரிக்காவோட மேற்கு கரையில வந்து கலிஃபோர்னியா இருக்கு. மெக்சிகோவோட எல்லைப்புறத்துல இருக்கு. இன்னும் சொல்லப்போனா கலிஃபோர்னியாவே வந்து ஒரு காலத்துல வந்து மெக்சிகோவோட பகுதியா இருந்து, அமெரிக்க அரசு வந்து ஒப்பந்தங்கள் மூலமா வந்து அமெரிக்காவோட வந்து கலிஃபோர்னியாவ இணைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆ இதுல பெரும்பான்மை மக்கள் ஆங்கிலேயர்களா தான் இருக்கிறாங்க. ஆனா கணிசமான மக்கள் வந்து அ மெக்சிகன் மக்களா இருக்கிறாங்க. அது ஒரு காரணம். குறிப்பா இன்னொன்னு குடியரசுக் கட்சிய பொறுத்தவரைக்கும், அ ஒயிட் பீப்பிள் அதாவது வெள்ளை மக்கள் வந்து குடியரசுக் கட்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கருத்து இருக்கு. சிலர் இன்னொன்னு அத மாற்றி சொல்லுவாங்க. பணக்கார அமெரிக்கர்கள், பணக்கார வெள்ளையர்கள் வந்து ரிப்பப்ளிகன்ஸ்க்கு வந்து குடியரசுக் கட்சிக்கு ஆதரவு தருவாங்க எப்பொழுதும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா, அ இந்த நீல மாகாணங்கள பொறுத்தவரைக்கும் கலிஃபோர்னியா, நியூயார்க் இந்த மாதிரியான மாகாணங்கள் தொடர்ந்து வந்து நீல ஜனநாயக கட்சிக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த முறை வந்து அது இன்னும் வலுவா இருக்கு. காரணம் ட்ரம்ப் சொன்னதா பரப்பப்பட்ட சில கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியில ஒரு மாதிரி ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதனால வந்து இந்த நீல மாகாணங்கள் இன்னும் தொடர்ச்சியா வந்து ஜனநாயக கட்சியோட ஒரு ஆதரவு தளங்களாவே தொடரும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து உங்ககிட்ட பேசுகிறோம். முன்னதா நம்ம அக்டோபர் 19 வரைக்கும் ஒரு நிலைமை இருந்துச்சு. ஒரு குடியரசுக் கட்சியா, ஜனநாயக கட்சி அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ல ஒரு நிலைமை இருந்துச்சு. இந்த அக்டோபர் 19 வரை நிறைய நிறுவனங்கள் வந்து தொடர்ச்சியா கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்புகள் நிலவரத்தை பார்க்கலாம். அக்டோபர் 19 வரை உள்ள நிலவரம். அக்டோபர் 19 வரையில் பார்க்கும் பொழுது பிபிசியினுடைய கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதுல டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து 43% ஆதரவு இருப்பதாகவும், ஹிலாரி கிளின்டனுக்கு வந்து 47% ஆதரவு இருப்பதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அக்டோபர் 19 வரை உள்ள நிலவரத்தில் பிபிசி எடுத்தது. அதுக்கு முன்பாக ஹிலாரிக்கு இன்னும் அதிகமான ஆதரவு கூட இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதை அடுத்து 27 to win அப்படிங்கிற நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதுல டொனால்ட் ட்ரம்புக்கு 41.4%, ஹிலாரி கிளின்டனுக்கு ஏறத்தாழ 50%, ஒரு 0.1% தான் வந்து அவங்களுக்கு கம்மியா இருந்துச்சு. இந்த நிலவரம் வந்து 27 to win அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த தேர்தலுக்காகவே, அதிபர் தேர்தலுக்காகவே பிரத்யேகமாக இயங்கக்கூடிய நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. நியூயார்க் டைம்ஸ், உலகம் முழுவதும் பிரபலமான அந்த நியூயார்க் டைம்ஸோட கருத்து கணிப்பு நிலவரத்தின்படி டொனால்ட் ட்ரம்புக்கு 40% ஆதரவும், ஹிலாரி கிளின்டனுக்கு 46% ஆதரவும் இருப்பதா தெரிய வந்துருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஊடகமான ஹஃபிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பில் வந்து ஹிலாரி கிளின்டனுக்கு 48.9% ஆதரவும், டொனால்ட் ட்ரம்புக்கு 40.7% ஆதரவும் இருக்கிறதா வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்துச்சு. எலெக்ஷன் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பின்படி ஹிலாரிக்கு 49% ஆதரவு இருந்துச்சு, ட்ரம்புக்கு 41.8% ஆதரவு தான் இருந்துச்சு. அதாவது அக்டோபர் 19 வரை உள்ள நிலவரம் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப் ரொம்பவே பின்தங்கி இருந்தார். ஹிலாரி கிளின்டன் ரொம்பவே முன்னோக்கி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50% ஆதரவு அவங்களுக்கு இருந்துச்சு. சராசரியாக ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய மதிப்புமே சராசரியாக ஒரு 5% ஆதரவு அப்படிங்கிறது ஹிலாரி கிளின்டனுக்கு தான் அமோகமாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப எளிதாகவே வெற்றி பெறுற சூழல் இருந்துச்சு. இல்லைங்க, அந்த ஒரு காலகட்டம், அதாவது அக்டோபர் மாதத்தினுடைய முதல் 2 வார காலகட்டத்திற்கு முன்பாக வரைக்கும் ஹிலாரிக்கு இருந்த அமோக ஆதரவு குறித்து சொல்லுங்கள். அதாவது ஹிலாரிக்கு இருந்த ஆதரவுன்றதை விட ட்ரம்ப்புக்கு இருக்கிற ஆதரவு பற்றி ஒரு சரியான மதிப்பீடு வந்து பொதுவாக அமெரிக்காவுக்கு வெளியில் வந்து குறைவாக இருந்தது. ஏன்னா ட்ரம்ப் போன்ற ஆட்கள் வந்து இந்த முதல் கட்டத்தை பிரைமரின்னு நம்ம சொல்லுவோம், பிரைமரிலேயே வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து பல இடங்கள்ல இருந்தது. ஆனால் ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக்கன் கட்சியில் இருக்கிற குடியரசுக் கட்சியில் இருக்கிற மற்ற எல்லாரையும் வீழ்த்திட்டு தான் வந்து அதிபர் வேட்பாளராக வந்து வந்திருந்தாரு. இப்போ இங்கே வந்து இந்த கடைசி நேரத்தில் வந்து ஏற்படுற மாற்றங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹிலாரி மீது சில குற்றச்சாட்டுக்களை வந்து இவங்க தொடர்ச்சியாக, குறிப்பாக அந்த தன்னுடைய மின்னஞ்சல்களை வந்து பயன்படுத்தின விதம் தொடர்பாக FBI கூறியிருக்கிற அந்த அறிக்கைகள் வந்து இவர்கள் ஹிலாரி மீது சில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இவர் ட்ரம்ப் வந்து தான் முன்வைக்கிற சில கொள்கைகள் வந்து சர்வதேச அரசியல் குறித்து அவர் ஒரு மாறுபட்ட கருத்து, அது குடியேறிகள் சர்வதேச அரசியல் குறித்து ஒரு மாறுபட்ட கருத்தை வைத்திருந்தாலும் அமெரிக்கர்கள் மத்தியில ட்ரம்ப் வைத்திருக்கிற இந்த பரப்புரைக்கான சில தன்னுடைய செயல் திட்டங்களை சில வச்சிருக்கிறது வந்து அமெரிக்கர்கள் மத்தியில ஒரு விதமான வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் வந்து
ஹிலாரிக்கான அந்த கருத்து கணிப்பினுடைய ஒரு ஒரு ஒப்பீட்டளவுல ஒரு வீழ்ச்சி அடைகிறதும் ட்ரம்ப் வந்து தொடர்ந்து அது முன்னிலைக்கு போயிட்டு இருக்கிறதுக்குமான காரணமா நான் பார்க்குறேன். ஆனா நிலவரத்தினுடைய இறுதியில நிச்சயமா இளங்கோ, அந்த சொல்லுங்க. நிலவரத்தினுடைய படிநிலையே பார்க்கலாம். இந்த அக்டோபர் 19 வரைக்கும் ஒரு நிலைமை இருந்துச்சு. ஒரு 6-7% அளவுக்கு ஹிலாரி முன்னோக்கி இருந்தாங்க. ஆனா படிப்படியா அது குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. குறிப்பா அக்டோபர் 4வது வாரத்தினுடைய நிலவரத்தை பார்க்கலாம். யூபிஐ சி ஓட்டர் அப்படிங்கிற நிறுவனம் எடுத்திருந்த அந்த நிலவரத்துல ஹிலாரிக்கு வந்து 49% ஆதரவு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்க்கு 47% ஆதரவு, அதாவது 40%, 39% எல்லாம் இருந்த ட்ரம்ப் ஒரு 2 வாரத்துக்குள்ளார 47% அளவுக்கு ஒரு முன்னிலையில் வந்திருந்தார். ஏபிசி நியூஸ், வாஷிங்டன் போஸ்ட் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் ஒரு முக்கியமான தகவல் வந்துச்சு. அது டொனால்ட் ட்ரம்ப் வந்து 46%, ஹிலாரி கிளின்டன் வந்து 45%. அதாவது ட்ரம்ப்பும் ஹிலாரியும் ஒரு சராசரியாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலும், ஒரு சில நேரங்களில் ட்ரம்ப் லீட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழலும் கூட மாறி இருந்துச்சு. அந்த தேர்ட் டிபேட் முடிஞ்சு ஹிலாரி மீதான அந்த FBI மீண்டும் அந்த வழக்கை கையில் எடுத்தது வந்து ஹிலாரிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்துச்சு. இந்த அக்டோபர் இறுதியில் இப்படியான ஒரு மாற்றம் நிகழ்ந்ததுக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள் வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருந்துச்சு. காரணம், அந்த FBI கையில் எடுத்த உடனே அது அப்படியே மாறி இருந்த ஒரு சூழல் பார்த்தோம். அதே நேரம் நவம்பர் 1 வரைக்கும் இருந்த நிலைமை, அந்த அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் 1 தேதியில் என்ன நிலவரம் இருந்துச்சுன்னு கூட பார்க்கலாம். நவம்பர் வரை உள்ள நிலவரம், நவம்பர் 1 வரை இருக்கிற நிலவரத்தை பார்க்கும் பொழுது ஏபிசி நியூஸ், வாஷிங்டன் போஸ்டோட அந்த நிலவரத்தில் ஹிலாரிக்கு வந்து பிபிசி நியூஸை பொறுத்தளவு ஹிலாரிக்கு வந்து 48%, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 46% அளவுக்கு ஆதரவு இருந்துச்சு. அதே போல் இதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது டிபிஎம்மோட நிலவரத்தை பொறுத்தளவு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து 44.8% ஆதரவும், ஹிலாரி கிளின்டனுக்கு 46.7% ஆதரவும் இருந்துச்சு நவம்பர் 2ஆம் தேதி நிலவரப்படி. அதற்கு அடுத்து பார்க்கும் பொழுது ஐபிடி டிஐபிபி இணைந்து நடத்திய அந்த கருத்து கணிப்பில் இருவருமே சமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்துச்சு. இதற்கு அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஏபிசி நியூஸை பொறுத்தளவு அவங்க எடுத்திருக்கிற கருத்து கணிப்பில் ஹிலாரிக்கு 49%, ட்ரம்ப்புக்கு 47% அளவுக்கு ஆதரவும், ரெஸ்னியூசன் அவங்களோட கருத்து கணிப்பில் ஹிலாரி கிளின்டன் 42%, டொனால்ட் ட்ரம்ப் 3% அவங்கள விட அதிகமாக, அதாவது 45.0% அளவுக்கு அவர் அதிகமாக போயிருந்தார். அதாவது நவம்பர் 2ஆவது தேதிக்குள்ளார ட்ரம்ப் அப்படிங்கிறவர் ரொம்பவே லீட் பண்ணி போயிருக்காரு. சில இடங்களில் வந்து இருவரும் ஒரே சதவீத வாக்குகள் இருக்கிறதாவும் பார்க்க முடியுது. இது 2 பேரும் ஒரு சில இடங்களில் ஈக்குவலாகவும், இன்னொரு நேரத்தில் ட்ரம்ப் லீட் பண்ணி போகிற மாதிரியாகவும் ஒரு மொத்தம் ஒரு இதே கேம் சேஞ்சே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றம் வந்து இவ்வளவு தூரம் வந்து சடனாக நடக்கிற அளவுக்கு அமெரிக்காவில் இன்னும் ஒரு மக்களினுடைய மனநிலை ஊசலாட்டத்தில் தான் இருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் இப்போ கடந்த 2 முறையும் வந்து ஜனநாயக கட்சி தான் வந்து ஆட்சியில் இருந்திருக்கு. இப்போ ஒரு மாற்றத்திற்காக வந்து இந்த மக்கள் வந்து குடியரசுக் கட்சியை நோக்கி போறாங்களா? அதாவது அதிபர் யாராக இருக்கிறார் என்று கருதாமல் மாற்றத்திற்காக குடியரசுக் கட்சியை நோக்கி போறாங்களா அப்படின்னு ஒருவேளை அந்த யோசனை கூட இந்த மாற்றங்களை நோக்கி பார்க்கும்போது வருது. ஆனால் இதற்கு 1980களில் வந்து ஒரு ரீகன் வந்து 2 முறை குடியரசுக் கட்சி சார்பாக வெற்றி பெற்ற பிறகு 3வது முறையாகவும் குடியரசுக் கட்சி சார்பாகவே வந்து புஷ் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி ரூஸ்வெல்ட் ஒரு முறை ஜனநாயக கட்சியிலிருந்து ஆட்சியில் இருக்கும் பொழுதும், அவர் 2 முறை ஜனநாயக கட்சியில் ஆட்சியில இருந்து 3வது முறையாகவும் ஜனநாயக கட்சியை சார்ந்த ஒருவரே வந்து அதிபரா வந்த ஒரு இது வந்து நம்ம நடந்திருக்கு. அதனால மாற்றத்திற்காக வந்து இவங்க குடியரசுக் கட்சியை நோக்கி மக்கள் போறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இப்போ 2008ல் வந்து புஷ் திரும்ப 2வது முறையா வந்து போட்டியிட்ட பொழுது அவரை எதிர்த்து போட்டியிட்ட அல்கோரை விட ஒரு சில வாக்குகள் வேறுபாடுல தான் வந்து அவர் வெற்றி பெற்றார். இப்போ நீங்க இந்த வாக்கு விகிதம் நீங்க சொன்னீங்க. இங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மக்கள் நேரடியா வந்து அதிபரை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அவங்க வந்து காங்கிரஸுக்கு வந்து தங்கள் பகுதியில இருந்து வாக்காளர் குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக. ஆமா, அதேதான். மொத்தம் 538 வாக்காளர் குழுக்கள் இருக்கு. இப்ப அண்மையில வந்த ஒரு கருத்து கணிப்புப்படி 270 தான் வந்து பெரும்பான்மை. 274 வாக்காளர் குழு வந்து கிளின்டனுக்கு வந்து ஆதரவா இருக்கிறதாகவும், இது நவம்பர் 3ல வந்த ஒரு கருத்து கணிப்பு. மீதி 180 பேர் வந்து ட்ரம்ப்புக்கு இருந்ததாகவும் வந்து ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க. NBCயோட கருத்து கணிப்பு சொல்றாங்க. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, போன அக்டோபர் இறுதியில வந்து அவருக்கு 157 வாக்காளர் குழுக்கள் தான் வந்து ஆதரவா இருந்தது சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து 180 வந்து அது அதிகரிச்சிருக்கு.
இந்த அதிகரிக்கிறப்போ கலிபோர்னியாவில இருந்து இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருந்தீங்க. கலிபோர்னியாவில இருந்து அமெரிக்காவினுடைய மேற்கு கடற்கரை இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து இணைஞ்சு பல்வேறு தகவல்கள் குடியரசுக் கட்சி குறித்தும் ஜனநாயக கட்சி குறித்தும் 2 அதிபர் வேட்பாளர்கள் குறித்தும் நிறைய தகவல்கள் அங்கே இருக்கக்கூடிய சூழல் குறித்தும் சொன்னதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் தொடர்ந்து இன்னும் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா உலக அளவில் இவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்கு? ஏன்னா அமெரிக்கர்கள் அப்படிங்கிறவங்க உலகம் முழுவதும் இருக்காங்க. உலகம் முழுவதும் அவர்களுக்கான இராணுவ தளமும் குடியிருப்புகளும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது குறித்தும் பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். அமெரிக்க அதிபர் தேர்தல் 2016 வெல்லப்போவது யார் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான அதிபர் தேர்தலாக இருக்குது. காரணம், இதுக்கு முன்னாடி அரசியலில் அரசாங்க பதவிகளில் எந்த பங்கும் வகிக்காத ஒருவர் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கார் ட்ரம்ப். குடியரசுக் கட்சிக்குள் நடந்த தேர்தலில் அமோக ஆதரவு பெற்று அவர் முன்னணியில் வந்து இன்றைக்கி குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கார். ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவர். நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே இருக்குது. நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை செஞ்சவர். உலகம் முழுவதும் சர்ச்சைக்குரிய பேச்சுகளால் அறியப்பட்டவர். அதே நேரத்தில் தன்னுடைய பிஸ்னஸில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் டாக்ஸ் கட்டாதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து எதிர்க்கட்சிகள் விமர்சித்தாலும் இன்றைக்கி ஒரு குடியரசு வேட்பாளராக அவர் இருக்கார். அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லேடியாக இருந்தவங்க, செக்ரட்டரியாக இருந்தவங்க, இப்படி பல்வேறு விஷயங்கள் உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டவங்க, பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட ஹிலாரி கிளின்டன் இன்னொரு புறம். இந்த 2 பேரில் அமெரிக்காவினுடைய முதல் பெண் குடியரசு தலைவரா அல்லது மிகவும் சர்ச்சைக்குரிய புகழ்பெற்ற ட்ரம்ப் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டியே இருக்குது. அமெரிக்காவினுடைய தெற்கு கரோலினா மாநிலத்திலிருந்து நம்முடைய தற்பொழுது ரித்தீஸ், அங்கே இருக்கக்கூடிய தமிழர் பொறியியல் வல்லுநர் ரித்தீஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ரித்தீஸ், தெற்கு கரோலினாவை பொறுத்தளவு ஒரு முக்கியமான இடம். அது குடியரசுக் கட்சியினுடைய ஒரு தளமாக பார்க்கப்படுது. சிவப்பு மாநிலமாக அறியப்படுற இந்த தெற்கு கரோலினாவில் பிரச்சாரங்கள் இப்போ எப்படி இருக்குது? ஜனநாயக கட்சி எந்த அளவுக்கு பிரச்சார உத்திகளை வகுத்திருக்காங்க? தெற்கு கரோலினாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்குது. பட் ஆனால் அதை விட கொஞ்சம் ஒரு 12 ஸ்டேட்டு அமெரிக்காவில் இருக்குங்க, ஸ்விங் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்விங் ஸ்டேட் தான் வந்து இந்த எலெக்ஷனோட போக்கு கொஞ்சம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாநிலங்களாக இருக்குது. அதில் ஒஹாயோ, கொலராடோ, அப்புறம் அயோவா, நெவேடா, நியூ ஹாம்ஸ்டர், அப்புறம் விர்ஜீனியா, ஃப்ளாரிடா, நார்த் கேரளைனா, அப்புறம் விஸ்கான்சின், அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டேட்ஸ் மட்டும் ரிப்பப்ளிக்கனா இல்லைனா டெமோக்ரேட்டா அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷன்ல இருக்கு. இந்த ஸ்விங் ஸ்டேட்டும்பாங்க. இப்போ நார்த் கேரளைனா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரம்ப்புக்கு ஆதரவான ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் வின்னிங் அப்படின்னா ஹிலாரிக்கு 66% மாதிரி கருத்து கணிப்பும், ட்ரம்ப்புக்கு ஒரு 33.8% மாதிரியான கருத்து கணிப்பு தான் இப்போதைக்கு கரண்ட்ல இருக்குது. இதுல முக்கியமா நார்த் கேரளா இன்னொரு விஷயம், இந்த FBI வந்து ஹிலாரி கிளின்டன் மேல இருக்கிற அந்த கேஸை மீண்டும் கையில் எடுத்து அதுல விசாரிக்க ஆரம்பிச்ச பிறகு நிலைமை மாறி இருக்கிறதாவும், தற்பொழுது ட்ரம்ப் வந்து ரொம்ப லீடுக்கு வந்துட்டு இருக்கிறதாவும், ஈக்குவலா 2 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தெரியுது. அந்த மாதிரி ஒரு செய்திகள்ல பார்க்கலாம். பட் ஆனா உண்மை நிலவரம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே ஒரு 2 கோடி மக்கள் ஏர்லி ஓட்டிங்ல வாக்களிச்சாச்சு. ஸோ அது பெரிய அளவுக்கு அந்த இமெயில் லீக்கோ இல்லைன்னா வந்து அந்த FBI டைரக்டர் காமி கொடுத்த பேட்டியோ வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஹிலாரி கிளின்டன் மேல ஏற்படுத்தும்னு தோணலை. ஏற்கனவே ஒரு பர்சன்டேஜ் தான் அப்படி இருக்கும். அந்த 1% மக்கள் ஏற்கனவே வந்து ட்ரம்ப்பை நோக்கி நகர ஆரம்பிச்ச மக்கள் தான். ஸோ பெரிய அளவுக்கு அதோட பாதிப்பு வந்து ஹிலாரியோட ஓட்டிங்ல இருக்காதுன்னு தான் கிட்ட தொடர்ந்து பேசுகிறோம். முன்னதாக ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது கருத்து கணிப்புகள் மூலமாக நிறைய வெளியே வர மாதிரி அமெரிக்கர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் மத்தியில் யாருக்கு ஆதரவு அப்படின்னா ஹிலாரி கிளின்டனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 49% பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு 27% பேர் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளுடைய சராசரி இது. அதே போல் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளான இந்தியாவினுடைய நட்பு நாடான வங்கதேசத்தை பொறுத்தளவு ஹிலாரி கிளின்டனுக்கு அங்கே 62% ஆதரவு இருக்குது. ட்ரம்ப்பை பொறுத்தளவு 8% ஆதரவு தான் அங்கே இருக்குது. ரொம்பவே மிக குறைவான சதவீத ஆதரவு தான் இருக்குது. இதுக்கு ஒருவேளை அவருடைய முஸ்லீம் எதிர்ப்பு பேச்சுக்கள், அந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் கூட காரணமாக இருக்கலாம்.
அதே போல் மிக முக்கியமான இன்னொரு நாடான அமெரிக்காவை பொறுத்தளவு 2 முக்கியமான நாடுகள் சீனா, இந்தியா. அதில் சீனாவை பொறுத்தளவு ட்ரம்ப்புக்கு அங்கு 44% ஆதரவு இருக்குது, ஹிலாரிக்கு 53%. ட்ரம்ப்புக்கு குறைவான சதவீத வாக்கு தான் அப்படின்னாலும் ஆசிய கண்டத்தை பொறுத்தளவு ட்ரம்ப்புக்கு ரொம்பவே அதிகமான சதவீத வாக்கு கொண்ட ஒரு நாடாக சீனா இருக்குது. ட்ரம்ப் அவங்க விரும்புகிற மக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு பார்க்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான நாடு அமெரிக்காவினுடைய நெருங்கிய நட்பு நாடான பாகிஸ்தானை பொறுத்தளவு ட்ரம்ப்புக்கு வெறும் 17% ஆதரவு தான் இருக்குது, ஹிலாரிக்கு 51% ஆதரவு இருக்குது. பாகிஸ்தானியர்களை பொறுத்தளவும் ட்ரம்ப் ஒரு புறக்கணிக்கப்பட்டவராகவும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் பொறுத்தளவும் ட்ரம்ப்புக்கு ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் பொறுத்தளவு பிரேசில், தென் அமெரிக்க கண்ட நாடுகளாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், ட்ரம்ப்புக்கு ஆதரவு அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. ஆனால் ஹிலாரிக்கு மிக அதிகமாகவே இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் இந்த 4 நாடுகளுடைய விஷயம். ரிதீஷ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரோலினாவில் எப்படி பிரச்சாரம் நடக்குது? நம்ம ஊரில் பிரச்சாரத்தை பார்த்துருப்பீங்க, அதுக்கும் அங்கே நடக்கிற பிரச்சாரங்களுக்கும் எந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது? நேற்று வந்து நார்த் கேரளைனா ஸ்டேட், இதோட சவுத் கேரளைனாவோட பக்கத்து மாநிலம் இது நார்த் கேரளைனா. அங்க 2 பேருமே வந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப தீவிரமாவே பிரச்சாரங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ இந்த இமெயில் லீக்ல மூலயமா கிடைச்ச ஒரு ஒரு சின்ன முன்னேற்றத்தை வந்து ட்ரம்ப் எவ்வளவு தூரம் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு பார்த்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பிரச்சாரம் தான் நடந்துச்சுங்க. பட் ஆனா இவங்க இந்த ரெண்டு கேண்டிடேட்டுக்குள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா, ஹிலாரி கிளின்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க வெல் சீசன்டு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஒரு 8 வருஷம் அவங்களோட கணவரோட பிரசிடென்சில இருந்தாங்க. அதுக்கப்புறம் புஷ்ஷோட காலகட்டங்கள் கூட அவங்க செனேட்ல இருந்தாங்க. ஸோ இந்த என்டையர் சிஸ்டம்குள்ள அவங்க இருந்தனால இந்த அமெரிக்க மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட், அந்த வாஷிங்டன் அப்படிங்கிறது தான் அந்த மக்களை ஆள்றதே அந்த ஸ்டேட். அப்ப அந்த ஸ்டேட்டோட ஒரு ஆளா தான் ஹிலாரி கிளின்டனா பாக்குறாங்க. ஸோ இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து இது ஒரு அவுட் சைடர். அவர் இந்த ஸ்டேட்டுக்குள்ள வரமாட்டார். இந்த ஸ்டேட் இந்த ஒரு செட்டப்புக்குள்ளே இருக்க மாட்டார். அவர் ஒரு அவுட் சைடர். அவர் ஒரு சிஇஓ ஆஃப் ட்ரம்ப் என்டர்பிரைஸ். அது ட்ரம்ப் என்டர்பிரைஸ்ங்கிறது ஒரு பெரிய வணிக நிறுவனம். இப்போ அதை ஆளக்கூடிய தகுதியுடைய டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வருவாரு. அதாவது இந்த பீப்புளுக்காக அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் மக்கள்கிட்ட இருக்கு. பெரும்பாலான மக்கள்கிட்ட நான் பேசின வரைக்கும் அவங்க சொன்னது வந்து இந்த சிஸ்டம் நமக்கான சிஸ்டமா இல்ல, அந்த சிஸ்டம்கான அஜெண்டா இருக்குது, அந்த அஜெண்டால தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஹிலாரி கிளின்டன் அதோட பார்ட்டா இருப்பாங்க. ஆனா ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ட்ரம்ப் வந்து வெளியில உள்ள ஒரு அவுட் சைடர். ஸோ அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்காங்க. மோரோவர் ட்ரம்ப் ஒரு செலிபிரிட்டி கூட நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு காரணமும் இருக்குது. ஹிலாரி கிளின்டனோட நெகட்டிவ்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன விஷயங்கள் நிறைய பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மக்களிடையே ரொம்ப பலமா பரவி இருக்குது. இன்னொன்னு, அவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் மக்கள் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவரோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு பெண்களை நடத்தின விதம், ட்ரீட்மெண்ட் ஆஃப் உமன், அப்புறம் வந்து ப்ரொஃபஷனலா இல்ல அப்படிங்கிற ஒரு 2 பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்குது. ரதீஷ், உங்களோட இணைவுக்கு, நீங்க தெரிவிச்ச கருத்துக்களுக்கு, தெற்கு கரோலினாவில இருந்து இணைந்து அங்க இருக்கக்கூடிய உண்மை நிலவரம், கள நிலவரத்தை குறித்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய இணைவுக்கு மிக்க மகிழ்ச்சி. அமெரிக்க அதிபர் தேர்தல் எந்த மாதிரியான தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்த போகுது, என்னென்ன விஷயங்களை எல்லாம் அமெரிக்காவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, அதே நேரம் அங்க யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 2 வாரம் பார்க்க போகிறோம். இந்த இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நாளைக்கும் தொடரும். நாளை மாலை 6:30 மணிக்கு மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.